லீஃப் வில்லேஜில் 9 டைல்ஸ் அட்டாக் நடந்ததுக்கு காரணம் ஒபிட்டோ கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அது எப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 3rd கிரேட் நிஞ்சா வரப்போ ஒபிட்டோ, ரின், ககாஷி எல்லாமே ஒரு மிஷனுக்காக போகும்போது அங்கே ஒபிட்டோ மேலே எதிர்ச்சியாக கல் விழுந்துடும். அந்த கல் ரொம்ப பெருசாக இருந்த காரணத்தால் ககாஷி அண்ட் ரின்னால் அந்த கல்லை எடுக்கவே முடியாது அப்படின்னால விட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கே எல்லாருமே ஒபிட்டோ செத்துறதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒபிட்டோ செத்துருக்க மாட்டான். அங்கேருந்து மாதரா ஒபிட்டோவை கூப்பிட்டு போயிருப்பான். கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவனோட நெஞ்சில் கர்ஸ் சுவிட்சும் யூஸ் பண்ணியிருப்பான். அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அசிராமா செல்லை யூஸ் பண்ணி அவனுக்கு கை கொண்டு வரும்போது அவனோட இதயத்தில் கர்ஸ் சுவிட்சுவை பதிச்சிருப்பாரு. அதாவது நம்மளோட டான்ஸோட சுவிட்சு மாதிரி இருக்கும் அது. ஆனால் இது வந்து எமோஷன்ஸை கட்டுப்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்தாலுமே அது பெரிய இம்பாக்டை நம்ம லைஃப்பில் காட்டும். தன்னோட காதலி தன்னோட கண்ணு முன்னாடியே இருக்கிறத பார்த்த ஒபிட்டோவால் அதை தாங்கிக்க முடியாது. அது பெரிய இம்பாக்டை அவன் லைஃப்பில் கிரியேட் பண்ணும். அந்த சுவிட்சும் ஒபிட்டோவை ரொம்பவே கெட்டவனா மாற்றிருக்கும். இது எல்லாமே ஒபிட்டோவுக்கு தெரிய வரும்போது நம்ம இதயத்தில் தான் கர்ஸ் சுவிட்சு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ககாஷியோட ஃபேவரட் சுவிட்சுவான சிடோரியை தன்னோட இதயத்தில் பதிச்சிருப்பான். இது எல்லாமே ஒபிட்டோ தெரிஞ்சு தான் தன்னோட இதயத்தை தொலைக்க வச்சிருப்பான். இதில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னா, ரின் அண்ட் ஒபிட்டோ 2 பேருமே ககாஷியோட சிடோரியை நெஞ்சிலேயே வாங்கியிருப்பாங்க. இதுதான் ரொம்பவே சோகமான விஷயம். இந்த 2 பேர் ஃபைட்டில் அதிகமாக காயப்பட்டது ககாஷி தான். இங்கே பாரு ககாஷி, எனக்கு இதயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒபிட்டோ காட்டியிருப்பான். இதுக்கு எல்லாமே யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதரா தான். மாதரா தன்னோட ஆசைக்காக மட்டும்தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான். இது எல்லாமே மாதராவாலே பண்ண முடியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதராவுக்கு வயசாயிருச்சு. அதனால ரீஅனிமேஷன் பண்ணி நம்மளோட மிஷனை யாராவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதால தான் ஒபிட்டோவை அங்கே பயன்படுத்தியிருப்பான். ஒபிட்டோவும் இது தன்னோட காதலுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு அவர் கூடயே இருந்திருப்பான். இது எல்லாமே ரின்னுன்ற ஒருத்திக்காக மட்டும்தான் அவனோட மனசுலேருந்து பண்ணியிருப்பானே தவிர வேற எதுக்கும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாதராவே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.